இந்த மீன் வறுவல் செய்யறதுக்கு நான் வந்து மீனை ஃபஸ்ட்டு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லைட்டாக உப்பு போட்டு பெசரி வச்சுருக்கேன். இதோட மேலே கோட்டிங்க்கு இன்னொரு மசாலா ரெடி பண்ணணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் கசகசா. இதை வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த மசாலாவை நல்லா அரைச்சாச்சு நைஸாக. அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கிறேன். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டிருக்கிறேன். நம்ம ஏற்கனவே அதில் மிளகாய்த்தூள் கலந்துருக்கிறதுனால இதில் தேவையானது பார்த்து போட்டுக்கணும். மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டிருக்கிறேன். இதில் மசாலா நல்லா பைண்டிங் ஆகிறதுக்காக 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 ஸ்பூன் மைதா மாவு இதை போட்டிருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டு அப்ளை பண்ணிடலாம். மசாலாவை நல்லா பெரட்டி வச்சாச்சு பாருங்கள். இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் ஒரு 20 நிமிஷம் வைக்கணும். அப்போ தான் இந்த மசாலாலாம் நல்லா பிடிச்சி எண்ணெயில் உதிராமல் நல்லா வரும். இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் 20 நிமிஷம் நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம். தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானதுமே அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா ஒரு 2-3 வச்சு சிம்மிலேயே வச்சு நல்லா ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்த பக்கம் பெரட்டி விடணும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். எவ்வளோ ஈஸியாக பெரட்டி போட வருது பாருங்கள். மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு கொடுத்துட்டு நல்லா பைண்டிங் ஆகி நல்லா ஊறிடுச்சு. இது ஃப்ரிட்ஜிலையும் வச்சுருக்கோம். சூப்பராக வருது பாருங்கள். அந்த பக்கம் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் சிம்மிலேயே வச்சு இதை எடுக்கணும். இது போல் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் இதை இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம்.